இப்போ லீவ்னா இல்லையா, அதனால நிறைய டைம் இருந்தது. ஸோ ஒரு படம் பார்த்தேன், ஒரு சீரீஸ் பார்த்தேன். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா அதுல இருந்த கருத்துக்கள் வந்து மிக ஆழமான கருத்துக்கள், நிறைய பேர் பேச தயங்கக்கூடிய கருத்துக்கள் அதுல இருந்தது அந்த படத்துல. ஓகேவா, ஒன்று வந்து சித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். அடுத்தது சுழல் அப்படின்ற ஒரு சீரீஸ் பார்த்தேன். ரெண்டுமே டாக்ஸ் அபவுட் சைல்ட் அபியூஸ். அதாவது இந்த சித்தா படத்துல பாத்தீங்கன்னா child could be abused by anybody outside the family. அதாவது தன்னுடைய வெளிவட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல அந்த சைல்ட வந்து அபியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வரும். இன்னொன்னு வந்து அந்த சீரீஸ்ல பார்த்தா எப்படி தன்னை சுத்தி இருக்கவங்களாலே குழந்தைகள் வந்து அபியூஸ் பண்ணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த சூழல்ன்ற சீரீஸ்ல கண்டிப்பா வந்து அது பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பத்திய பெற்றோர்களோட முக்கியமான கடமை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத பத்தி அவங்களுக்கு புரிதல் இல்ல. குழந்தைங்களுக்கு வந்து என்னமா தெரியும், நாம சொல்லி கொடுக்கறது தானே இல்லையா? பெற்றோர்கள், ஆசிரியர்கள் நாம என்ன சொல்லி கொடுக்கறோமோ அதுதான் அந்த குழந்தைங்க மனசுல பதியும். சோ இத பத்தி பேசுங்க குழந்தைங்க கிட்ட. குட் டச், பேட் டச், நோ டச் சொல்லி கொடுங்க. அது என்னது குட் டச், பேட் டச், நோ டச்? யாருமே தொடக்கூடாது. நான் என் கிளாஸ் பிள்ளைங்களுக்கே சொல்லுவேன், பாய்ஸ் கூட தொடாம உட்காரு, கேர்ள்ஸ் கூட தொடாம, டோன்ட் டச் எனிபடி. அப்படிதான் நான் என் கிளாஸ் பிள்ளைங்களை நான் பழக்குவேன். அப்பதான் நாளைக்கு வேற யாராவது தொடும்போது அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும், எது தவறான தொடுதல் என்று அவங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ் நமக்குள்ளேயே இருக்குது. பட் ஆனா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா பின்னாடி வந்து அவங்க லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அதே மாதிரி குழந்தைங்க நீங்க வந்து எங்கேயாவது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்க, யார் கூடவா இருக்கும்போது ஐயோ எனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அவங்க செய்ய சொல்றாங்களோ இல்ல உனக்கு அவங்க பண்றாங்களோன்னா, உனக்கு யாரு ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ அவங்க கிட்ட தயவு செய்து சொல்லு, அந்த தப்புல அது தப்பு, அதுல உன்னோட பங்கு எதுவுமே இல்ல, வேற யாரோ பண்ணதுக்கு நீயே சஃபர் ஆகணும், உன்னோட தப்பு எதுவுமே இல்ல. வாட் எவர் இட் இஸ், இஃப் இட் இஸ் a bad touch, அதுல தப்பு உன்னோடது கிடையாது. நீ வந்து கூனி குறுக்கி போகிறதுக்கு எதுவுமே இல்ல. அந்த சிச்சுவேஷன் உன்னால அவாய்ட் பண்ண முடியலையா, அங்கேருந்து எஸ்கேப் ஆன பிறகு உனக்கு யாரு ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ, அது அம்மாவா இருக்கலாம், இல்ல அப்பாவா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யார்கிட்டயாவது உனக்கு நடந்த பிரச்சனைய சொல்லு, பெரியவங்க கிட்ட சொல்லு. இல்லைன்னா உனக்கு தான் தெரியல சைல்ட் ஹெல்ப்லைன் நம்பர் நமக்காக ஈஸியா கொடுத்துருக்காங்களே, 1098, ஞாபகம் வச்சுக்கோ, 1098. அங்க கால் பண்ணுங்க, இம்மீடியட்டா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இல்லைன்னா நமக்கு நம்பிக்கை யாரு இருக்காங்களோ. இன்னொன்னு சொல்லிட்டு எதுவுமே ரகசியமா வச்சுக்காத. ஐயோ அம்மாட்ட சொன்னா நம்மள திட்டுவாங்களா, நீயே அங்க போன நம்மள திட்டுவாங்களா, அப்பா கிட்ட சொன்னா நம்மள திட்டுவாங்களா, அதெல்லாம் யோசிக்காது. ஏன்னா இது உன்னுடைய சேஃப்டிய பத்தினது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ, யாரோ நம்மளை கூப்பிட்டு போய் ஏதோ ஃப்ரீயா வாங்கி கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேற ஏதோ இருக்குன்னு அர்த்தம். நான் எல்லாரையும் கெட்டவங்கன்னு சொல்ல வரல. இப்ப காலம் கெட்டு கிடக்குது. குழந்தைங்க நீங்க உங்களை நீங்களே காப்பாத்திக்க வேண்டியது உங்க கடமை. எல்லா இடத்துலயும் டீச்சர்ஸோ அம்மா அப்பாவும் உங்க கூட இருக்க முடியாது. சில நேரங்கள்ல நீ மட்டும் தனியா இருப்ப. அந்த நேரத்துல உன்னை நீ எப்படி பாதுகாத்துக்கிறது, தற்காப்பு கலைகள் நிறைய கத்துக்க வேணும். அது பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி. சைல்ட் அபியூஸ் வந்து இரு பாலினத்திற்கும் பொதுவாயிடுச்சு இப்போ. அதனால உங்க சேஃப்டி முக்கியம். உங்களுக்கு எங்கேயாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னாங்களோ, உங்களுக்கு யார் ரொம்ப கான்பிடென்டா இருக்க டீச்சர்ஸோ இல்ல அம்மா அப்பா யார்ட்டையாவது சொல்லுங்க. இல்லைன்னா அந்த தப்பு பண்றவங்க திரும்ப திரும்ப தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, நம்ம வந்து அனுபவிச்சுட்டே இருக்கணுமா? இது எந்த விதத்துல நியாயம்? தப்பு நம்ம மேல எதுவுமே கிடையாது, அது நீ புரிஞ்சுக்கோ. ஐயோ நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு, அதனால அவங்க இப்படி பண்றாங்க, நீ வந்து உன்னை பத்தி தப்பான எண்ணத்தை விலக்கிடு. உன் மேல எந்த தப்புமே இல்லை. ஓகே, சோ தைரியமா பேச முன்வாங்கப்பா. சே நோ. ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு போனாங்கடா. விழிப்புணர்வா? என்னடா அப்படின்னா? அதாவது எனக்கு சேஃப் டச், அன்சேஃப் டச், அதாவது பாதுகாப்பான தொடுதல், பாதுகாப்பற்ற தொடுதல் என்ன சொல்லி கொடுத்தாங்க. என்னது
சேஃப் டச் அன்சேஃப் டச்சா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டச் போன் மட்டும்தான். அதனாலதான் நீ இன்னும் அப்படியே மந்தமா இருக்கிற. இந்த டிக்டாக் வீடியோ அது இது பார்த்து கெட்டு போய் கிடக்குற. சரி அஸ்வின், சேஃப் டச்னா என்னன்னு நீயே சொல்ல. சேஃப் டச்னா பாதுகாப்பான தொழில். அதாவது நம்ம நல்ல மார்க் எடுத்தோம்னா டீச்சர்ஸ் மிஸ் நம்ம தட்டி கொடுக்கறது, அப்பா அம்மா கட்டி பிடிக்கிறது, கை கொடுக்கறது, நம்மள வாழ்த்துறது எல்லாமே பாதுகாப்பான தொழில். ஓ, நம்ம பர்த்டே டைம்ல எல்லாம் எல்லாரும் ஹக் பண்றாங்க, அத மாதிரி எல்லாம் சொல்றியா? ஆமா ஆமா. ஓ, அப்ப அன்சேஃப்னா என்னடா? அன்சேஃப் டச்னா பாதுகாப்பற்ற தொடுதல் ரோசி. அதாவது யாராச்சும் நம்ம ட்ரெஸ்ஸுக்குள்ள கை விடுறது, நம்மளோட பிரைவேட் பார்ட்ஸ்ல அவங்க கை எடுத்து வைக்கிறது, நம்ம பிரைவேட் பார்ட்ஸ தொடுறது, இதெல்லாம் நம்ம அப்பா அம்மாக்கே உரிமை இல்லைன்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா அம்மானால நம்ம அலோவ் பண்ணலாம். வேற யாருக்கிட்டையும் டாக்டர்ஸ் தவிர நம்ம இது பண்ண கூடாதான். நமக்குன்னு சில பிரைவேட் பார்ட்ஸ் இருக்கான், அந்த அந்தரக பகுதிகள்லாம் நம்மளை தவிர யாருமே டச் பண்ண கூடாதான். ஐயோ, இப்ப நம்மள யாராச்சும் வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டு அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் தப்பா? அது எல்லாமே பாதுகாப்பற்ற தொடுதல். இது இல்லாம 4 விதமான அபியூஸ் இருக்கு. பிசிக்கல் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ், வெர்பல் அபியூஸ், மென்டல் அபியூஸ். இது எல்லாமே வந்து அன்சேஃப் டச்சுக்குள்ள தான் வருமா. ஐயோ, அப்ப என் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு என்ன லீவுக்கு அனுப்பிச்சாங்கல்ல, அவங்க கூட என்ன டிவி ரிமோட் எடுக்கல, அது எடுக்கலன்னு எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அசிங்கமா பேசுவாங்க. அதெல்லாம் தப்பா? ஆமா, அது எல்லாமே பாதுகாப்பற்ற தொழிலுக்கு தான் வருது. அஸ்வின், சொல்லுடா. நான் அந்த மாமா வீட்டுக்கு போவேன்ல, ஆமா, அவரு என் ட்ரெஸ்ஸுக்குள்ள கை விடுவாரு, எனக்கு கண்ட போட்டோ எல்லாம் காட்டுவாருடா. ஐயோ, எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பெண்களுக்கு தான் நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இல்லையாண்டா, ஆண்களுக்கு தான் நிறைய நடக்குமா. இதெல்லாம் சிரிக்கிற விஷயம் இல்ல, சிந்திக்க வேண்டிய விஷயம், தெரியுமா? இதுக்கு என்னடா சொல்யூஷன்? என்ன பண்றது இந்த மாதிரி எல்லாம் நடந்தா? முதல்ல நமக்கு நம்பிக்கையானவங்க இருப்பாங்கல்ல, நம்ம அப்பா அம்மா, அவங்க கிட்ட போய் இதை சொல்லணும். உடனே நீங்க 2 பேரும் போய் சொல்றீங்களா? வாடா, முதல்ல கோபி நம்ம வீட்டுக்கு போய் சொல்லலாம். சொல்லாம இருந்தா அப்புறம் திருப்பி இது நடந்துகிட்டே தான் இருக்கும். வா கோபி, போலாம். நான் கூட போய் சொல்றேன். ஓகே. இவனுங்க மூஞ்செல்லாம் பார்த்தா போய் சொல்ற மாதிரியே இல்லையே. அப்பா அப்பா சொல்லுடா. அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா. நீ அப்புறம் பிஸியா இருக்கேன். அப்பா ப்ளீஸ்ப்பா. ஓ, அம்மா கிட்ட கேளு, அவங்க வெட்டியா சீரியல் தானே பாத்துட்டு இருக்காங்க. போ. சரிப்பா. அம்மா சொல்லுடா. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? என்ன விஷயம்? நான் பிஸியா இருக்கேன்ல. அம்மா, ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. அந்த பக்கத்து வீட்டுல இல்ல நான் சீரியல் பாத்துட்டு இருக்கேன். பாண்டியத்துல சோடிட்டு இப்பயே சரிம்மா, இரு, அந்த டிவியை போட்டு உடைக்கிறேன். ரோசி, ஏய் கோபி, என்னடா போய் சொல்லிட்டியா? உங்க வீட்டுல என்னாச்சு ரோசி? அஸ்வின் எங்கடா? அவன்கிட்ட தான் நான் முதல்ல சொல்லணும் இத. அஸ்வின், வந்துட்டேன். நிம்மதியா சாப்பிட விடுறாங்களா? முதல்ல கேளுங்க 2 பேரும். நானே எங்க வீட்டுல போய் எங்க அப்பா அம்மாவை உட்கார வச்சு பொறுமையா என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எங்க அப்பா அம்மா வந்து இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு அவங்கள கேக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க, தெரியுமா? அப்படியா? சூப்பர் ரோசி. டே பேபி, உங்க வீட்டுல என்னடாச்சு? டேய், எங்க வீட்டுல எங்க அப்பாவும் பிஸியா இருக்காரு, எங்க அம்மாவும் பிஸியா இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. ஐயோ, அப்ப நீ சொல்லவே இல்லையாடா இன்னும்? டேய், கவலைப்படாதடா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏய், அதுக்கும் ஒரு வழி இருக்கா? என்னது அது? சீக்கிரம் ஆமா, சொல்லு. என்ன வழி அது? அதுதான் குழந்தைகளுக்கான உதவி எண். உதவி என்ன? ஓ, எனக்கு தெரியுமே. என்னடா? 100 தானே? மக்கு போலீஸோட புடிச்சிட்டு போயிடும். அப்ப 108ஆ? அப்படியே சைடுல தூக்கிட்டு போக வேண்டியதான் ஒண்ணு. அது ரொம்ப ஈஸிடா. 1098. 1098. ஆமா ரோசி, ரொம்ப சிம்பிள். எல்லாரும் சொல்லுங்க பாப்பா. 10 9 8. இதுக்கு போன் பண்ணா என்ன ஆகும் அஸ்வின்? யார் இருப்பாங்க அங்க? இங்க போன் பண்ணா அட்வொகேட் அங்கிள், கவுன்சிலர் அங்கிள், போலீஸ் அங்கிள், இவங்க எல்லாரும் இருப்பாங்க. ஓ, அப்படியா? நம்ம ஏரியா கவுன்சிலர் இருப்பாரா? கவுன்சிலர்னா ஏரியா கவுன்சிலரா, ஆலோசனை கொடுக்கறவங்க.
இவங்க எல்லாருமே இருப்பாங்க. நம்ம கால் பண்ணா அவங்க உடனே விரைந்து ஓடி வந்து நமக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. அஸ்வின், எனக்கு ஒரு டவுட். ஒருத்தன் சொல்லி தொலை. எங்க அப்பா சினிமா கூப்பிட்டு போல, நேற்றுக்கு ஐஸ்கிரீம் கேட்டு அதை கூட வாங்கி தர மாட்டேன்ட்டாரு. அதெல்லாம் கூட நம்ம போன் பண்ணி சொல்லாமா? அடப்பாவி, இதெல்லாம் சொன்னா உன்னதான் ஃபர்ஸ்ட் புடிச்சிட்டு போவாங்க. ரோசி கரெக்ட் கரெக்ட். இவனுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தான் குறுக்குத்தனமா மூளை வேலை செய்யும். சரி அஸ்வின், எனக்கு இன்னொரு டவுட். நம்மளுக்கு மட்டும் தான் பிரச்சனைனா இங்க போன் பண்ணி சொல்லணுமா? இல்ல ரோசி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரச்சனை கூட போன் பண்ணி சொல்லலாம். நிறைய ஹோட்டல்லாம் குழந்தை தொழிலாளர்கள் பாத்துருக்கல. ஆமா, 14 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வேலை செய்வாங்கல்ல, அவங்கள பத்தி எல்லாம் கூட சொல்லலாமா? கண்டிப்பா போன் பண்ணி சொல்லலாம். இந்த டிக்டாக், பிக் பாஸ், கோமாளி குக்கிங் அதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி நல்ல விஷயத்தையும் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். ஆமா அஸ்வின், நீ ரொம்ப கரெக்டா சொன்ன. நான் கூட என் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு, மத்த ஸ்கூல்ல படிக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இந்த விஷயத்த போய் சொல்லுவேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் போய் சொல்லுவீங்களா? கண்டிப்பா செய்வீர்களா? ஓகே, சூப்பர். ரோசி, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். அப்புறம் கிளம்புவோமா? ஓகே அஸ்வின். ஓகே, பாய்.